வண்ணமயமான கைவண்ணம் கொண்ட கலையார்வம் மிக்க இவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து நாட்டின் அசாதாரண சூழல் காரணமாக வவனியாவில் குடியேறி பல தேடல்களோடு சிறகடித்துக் கொண்டிருந்தார். இயல்பாகவே நேர்மறையான எண்ணம் கொண்ட இவர் சுய முயற்சிகளையும் தன்னம்பிக்கையையும் தனக்கான சக்தியாக கொண்டிருந்தார். அழகு கலையில் அழகு கலை துறைக்கான டிப்ளோமாவை கொழும்பில் நிறைவு செய்த இவர் தன்னுடைய கலை ஆர்வத்தை அழகு கலை மீது கொள்ளும் தெய்வீக காதலாக உணர்ந்தார். ஒரு கலை என்பது தானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அதனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவரிடம் மேலோங்கி இருந்தது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வறுமையால் இருக்கும் பெண்களோ அல்லது தன்னம்பிக்கையை இழந்திருக்கும் பெண்களுக்கோ அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் இவர். திருமண நிமித்தமாக 2009ஆம் ஆண்டு பிரான்சில் குடியேறினார். பிரான்சிற்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே தையல் துறை மற்றும் மேக்கப் துறை என இரு துறைகளிலும் லா ஷப்பேலில் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார். 3 குழந்தைகளுக்கு தாயான இவர் பிரான்ஸ் வந்த காலத்தில் பல பொருளாதார ரீதியிலான சவால்கள், உள ரீதியிலான சவால்கள் என சந்தித்தாலும் மனம் தளராத பெண் சக்தியாக முன்னேறி 2011ஆம் ஆண்டு பேஸ்புக்கில் கால் பதித்து தானும் வளர்ந்து பலருக்கும் உந்து சக்தி அளிக்கும் பெண்ணாக திகழ்ந்தார். 2020இல் சிறந்த அழகுக்கலை நிபுணர் என மக்களால் வாக்களிக்கப்பட்ட விருதினை வென்றார். 2024இல் சிகரம் பெற்ற பெண்மணி என இலங்கையில் விருதினை பெற்றுக் கொண்டார். 2025இல் சுடரி எனும் விருது. தற்பொழுது இவள் 2026 மேடையில் இவர் சுஜி அசோசியேஷன் மூலமாக இலங்கையில் குறைந்த கட்டண மற்றும் இலவச வகுப்புகளையும் வழங்குவதோடு தையல் இயந்திரங்களை வழங்குவதன் மூலமாக தன்னுடைய பொது சேவை பயணத்தையும் தொடர்கிறார். இவரின் வளர்ச்சி இன்னும் மேலோங்க இவள் 2026 மேடையும் பெருமை கொள்கிறது. சுஜி மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று அறியப்படுகின்ற பிரதாபன் சுஜிதா அவர்களை மாண்புரு மங்கையாக மாண்பேற்றுவதில் இவள் 2026 பெருமை கொள்கிறது.